உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும்
வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்க போகிற வார்த்தைக்காக நன்றி ராஜா. நீர் எங்களோடு கூட பேசுறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களோடு கூட பேச போகிற எங்களோட போதனைகள் கரங்களை போடுகிறோம் ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த ஒரு வாரத்திலே ஆண்டவர் நம்மளை அன்பு வைத்து நம்மளையும் நம் குடும்பத்தையும் கண்மணி போல காத்த தேவனுக்கு ஒரு ஆணைக்கூடி தோற்றம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலே விசேஷமாக ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு நாமத்தில் நான் வருகிறேன் என்று நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த அந்த கர்த்தரையை நாம் துதிக்க ஆராதிக்க இந்த நாள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு திருத்துவுக்கு பின்பு 4வது ஞாயிறு, the fourth Sunday after Trinity. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ரைட்டியஸ்னஸ் அண்ட் மர்சி, நீதியும் இரக்கத்தை குறித்து ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுகிறார், நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். kebenaran dan balas kasihan adalah tajuk khutbah pagi ini. Tuhan Yesus mengharapkan kerana Tuhan Yesus adalah Tuhan yang benar dan juga Tuhan yang belas kasihan. ஆண்டவர் இயேசு நம் தேவன் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். ஆக அவரை விசுவாசிக்கிற நம்ம, அவரோட பிள்ளைகளாக நம்ம அதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, சுருக்கமாக பழைய ஏற்பாடை நம்ம தியானிப்போம். பழைய ஏற்பாடை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் தாவீது ராஜா, அவர் ராஜா ஆவாதவனுக்கு தாவீது என்னவா வேலை செஞ்சுட்டு இருந்தார்? ஆடு மேய்ப்பர், சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற வாலிபன். ராஜா தாவூத், King David, sebelum dia jadi raja, Tuhan telah mengisytiharkan dia sebagai raja. Sebelum dia menjadi raja, dia adalah seorang gembala. Okey ya, seorang pemuda. Tuhan Yesus, Allah telah mengenal dia dan menaikkan dia ke taraf raja. ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தாவீது தெரிந்து கொண்டதுனால அவர் ராஜாவாகி எல்லாவற்றையும் ஆண்டவர் தாவீதுக்கு ஆசீர்வதித்தார். ஒரு குறை இல்லாமல் வைத்தார். உனக்கு என்ன வேணும் கேளு, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்ட்டு ஆண்டவர் தாவீதையே ஆசீர்வதித்தார். அவர் எத்தனோ நாடுக்கு யூதாவுக்கும் சேர்த்து அவர் ராஜாவாக இருந்தார். அப்போ ஆண்டவர் தாவீதிலிருந்து எதிர்பார்க்கிறது இரக்கம் உள்ளவன், நீதி உள்ளவனாக எதிர்பார்க்கிறது. ஏன்னா ஆண்டவரும் நீதி உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். ஆக உன்னே ராஜா ஆக்கின ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்? தாவீது பாவம் செய்யறார். சுருக்கமாக கதை சொல்றேன், நம்ம வாசிக்க டைம் இருக்காது. ஏன்னா நம்ம சிசுக்கு வித்தியாசம் போகிறோம். மெடிடேட் ஆன் தி காஸ்பல். ஆக இப்ப தாவீது ராஜாவாகி எல்லாவற்றையும் தன் கையில் இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் பண்ணுறது. அப்ப அவன் ஒரு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். புரியுதுங்களா? அவன் செய்த பாவம் மிக கொடூரமான பயங்கரமான பாவம். ஆண்டவர் மன்னிக்க முடியாத ஒரு பாவமாக தாவீது செய்தார். ஒரு ராஜாவாக, சாதாரணமான ஒரு மேற்பன் ராஜாவை உயர்த்தி, நீ ராஜாவாக இருக்கும்போது மக்கள் என் பிள்ளைகளை எல்லாத்தையும் நீ பாதுகாப்ப, நீ நியாயமாக இருப்ப, நீ நீதிமானாக இருப்பன்ட்டு ஆண்டவர் தாவீது கிட்ட எதிர்பார்த்தார். ஆனால் அந்த தாவீது ராஜா ஆன பிறகு அவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் பாவம் செய்ததுனால ஆண்டவர் கோபப்பட்டார். அவன் செய்த பாவம் அவன் உணரல. அப்போ ஆண்டவர் யாரை அனுப்புகிறார்? ஒரு ப்ராஃபட், நபி, தீர்க்கதரிசி. ஆண்டவர் தீர்க்கதரிசி நேதன் அவரை அனுப்பி தாவீது விட்டு போய் நீ எச்சரி, go on David,
kamu bagi amaran kepada Raja Daud bahwa dia telah berdosa. Saya telah meningkatkan kamu dan meletakkan takhta sebagai raja untuk negeri ini, tetapi kamu lupa siapa yang membangkitkan kamu. Kamu membuat dosa kepada rakyat. அவங்க செய்த பாவம் என்னாக்கா யூரியா ஓகே, அவனோட மனைவியை போய் இவன் வந்து ஒரு தப்பான உறவை வைத்து பண்ணினான். ஸோ he committed adultery. தமிழில் என்ன சொல்லுவாங்க adultery? கள்ள உறவு, ஒரு தப்பான உறவு, அது பாவம் பாருங்க. மற்றவனோட மனைவி, ஊரியாவோட மனைவி போய் இவன் வந்து, ஏன்னா அவருக்கு மிக அழகானவர், அவ பேரு பெட்சிபா, சரிங்களா? பெட்சிபா அவ அழகானவ இருக்கிறதுனால தாவீது தன் மேல அவ மேல ஆசைப்பட்டு அவன் வந்து தப்பான உறவு வைத்தான். தாவீது ராஜா, ஏன்னா அவ வந்து கணவனுக்கு மரியாதை செலுத்துறவ தான், இருந்தாலும் ராஜா பாரு, ராஜா வார்த்தைக்கு கீழ்ப்படிவதாக ஆயிட்டார். அந்த தப்பு செய்தார். ஆனால் அது தப்பு இல்லை, ஏன்னா ராஜா பாரு, புரியுதுங்களா? இந்த கதையில வந்து அப்போ நேத்தன் அனுப்பி ஒரு கதை சொல்லுவாங்க. தாவீது டேவிட்டு பார்த்து, தாவீது ஆண்டவர் அனுப்புனாங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது ஒரு ஏழை, அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, சரியான ஏழை. அந்த ஆட்டுக்குட்டி பிள்ளை போல வளர்த்தான். இங்கே ஒரு பணக்காரன், அவனுக்கு எல்லாம் சொத்து இருக்குது, ஆடும் நிறையா இருக்குது. அவன் என்ன பண்ணான்? அந்த பணக்காரன் அவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றான். அவன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவன் வீட்டு ஆட்டு வெட்டி சமைச்சு கொடுக்காம இந்த ஏழைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆட்டுக்கு கண்ணே கண்ணே பொண்ணே பொண்ணு வளர்த்த ஆட்டுக்குட்டியே இவன் போய், பணக்காரனாச்சே அதிகாரியாச்சே, போயிட்டு அது போய் பறிச்சு அந்த ஆட்டு வெட்டி அவனுக்கு விருந்தா கொடுத்துட்டான். அப்போ தாவீதுகிட்ட இந்த தீர்க்கதரிசி கேட்கிறார், இவன் செய்தது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது தாவீது மிக ஆத்திரப்படுறான். அது எப்படி முடியும்? அவன் ஏழை, இருக்கிறது ஒரே ஒரு கண்ணுக்குட்டி, அவன் அது பிள்ளை போல வளர்த்தான். இவன் பணக்காரன், நிறைய இருக்குது உனக்கு, நீ ஏன் போய் இவன் ஏன் போய் அந்த அவனோட ஆட்டு போய் எடுத்து வெட்டி கொடுத்தான், அவனை நிச்சயம் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு தாவீது ஆத்திரப்பட்டு அந்த வார்த்தையை சொன்னான். யார் அவன் அப்படின்னு கேட்கும்போது அந்த நேத்தன் தீர்க்கதரிசி சொல்றார், அந்த பாவி நீதான் அவன்ட்டு, உனக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது, உனக்கு எத்தனோ மனைவிகள் இருக்கிறார்கள். அவன் ஊரியா, அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மனைவி, அவனோட மனைவி போய் நீ வந்து பறித்து கொண்டியே, அது நியாயமா? அவன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி நீ போய் எடுத்து வெட்டி சாப்பிட்டிய, அவன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மனைவி, அந்த மனைவி போய் நீ பறித்தியே, அந்த பாவி நீதாண்டா அப்படின்ட்டு ஆண்டவர் நேத்தன் மூலமாக தாவீதுக்கு உணர்றான். அப்போதான் தாவீது உணர்றான் அவன் செய்த பாவம். அது மட்டும் இல்லை, தாவீது என்ன பண்ணா, இவங்க தப்பு பண்ணுறானே, இந்த தப்பு அவன் கணவனுக்கு தெரிஞ்சிருமே. அப்போ அந்த கணவரை வந்து போருக்கு, அவன் வந்து இராணுவ வீரன் பாருங்க, போருக்கு அவன் நாட்டுக்காக, தாவீது நாட்டுக்காக அவன் போர் போடுறான். ஆனால் அவனை எப்படியாவது சாவடிக்கிறதுக்காக அந்த போரில் முன்னுக்கு வைக்கிறான் சொல்லி தாவீது அவனை முன்னுக்கு அனுப்பி அவன் எப்படியாவது அந்த போரில் சத்துட்டாங்க, அந்த விஷயம் அவன் கணவனுக்கு தெரியாது, மறைச்சிடலாம் அப்படின்ட்டு அனுப்பி அவன் போர் நோக்கிலே செத்துறான். அவன் செத்ததுக்கு காரணம் தாவீது. ஏன்னா தாவீது கட்டளை கொடுத்துருக்கிறான், he gave a command அந்த ஜெனரல் கிட்ட, இவனை வந்து முன்னுக்கு அனுப்பு, இவங்க வந்து சாவணும். அப்போ அந்த பெத்சிபாவோட கணவரையும் தாவீது கொண்டுட்டான். நேரடியாக கொண்டுனாலும் நீ காரணம். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆத்திரப்பட்டார் தாவீதுக்கு நீ முதல் ஆத்திரப்பட்டது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னல, இப்போ உனக்கு மரண தண்டனைட்டு ஆண்டவரை எச்சரிக்கிறார். கிறிஸ்து பிரியமானவரே, ஆண்டவர் உன்னை உயர்த்த போது உன்னை நீதிமானாக, உன்னை இரக்கமுள்ள மனிதனாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கே தாவீது தப்பு பண்ணிட்டான், பாவம் செய்துட்டான்.
நீதி இல்லாதவன் ஆயிட்டான், கொலை பண்ணிட்டான் பாருங்க. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அது நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறவர், நம்ம அவரை எதிர்பார்க்கிறார். இருந்த போதும் தாவீது தன்னோட பாவத்தை உணர்ந்து பாவம் மன்னிப்பு ஆண்டவருக்கு கதறி கொண்டாடுறான். அப்போ ஆண்டவர் ராஜா ஆச்சே இறக்கம் பெற்று அவனை மன்னிக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பாவம் சரி, யாரும் நீதிமான்கள் அல்ல. நம்ம வாழ்க்கையில எல்லாரும் பகை. ஆண்டு சொல்றாருல, இந்த பூமியில பிறந்தவங்க ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால நம்ம எல்லாரும் பாவிகளாக வாழ்ந்துருக்கிறோம். ஆக நம்மளும் பாவிகள் தான். இன்றைக்கு சுவிசேஷ பகுதி வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு இது குறித்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ நீதிமான நினைக்கிறியா? நீ வாசிமா மத்தேயு 7 வசனம் 1-5 வரை. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு, நீங்க குற்றவாளிகள், அது means make sure you not be judged as a criminal. நீ ஒரு பாவி என்று தீர்க்கப்படாதபடி நீ மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் ஏதுமா இப்ப நீ ஒரு குற்றவாளி இருக்குமா, நீ ஒரு பாவி, நீ பாவம் செய்யற அப்படின்ட்டு மற்றவங்களை நீ சொல்லாத. ஏன்னா நீ நீதிமானா? ஆண்டவர் சொல்றாருல, இந்த பூமியில எல்லாரும் நீயே ஒரு பாவி, நீ அவனை போய் நீ பாவிடா, நீ நரகத்துக்கு போகடா, நீ பரலோகத்துக்கு போக மாட்டடா, ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறடா அப்படின்ட்டு நீ சொல்லாத. Jadi Tuhan Yesus kata, jangan kamu menghakimi orang lain, kerana kamu menghakimi mengatakan kamu adalah pendosa. Ingat, di dalam dunia ini semua manusia adalah pendosa. Jadi ingat, kamu juga adalah pendosa. Kamu adalah pendosa dan kamu bagi tahu kawan kamu, saudara kamu, kamu adalah pendosa. Kamu tak ada dimaafkan, kamu akan masuk neraka. Jangan kamu cakap macam itu. Tolong bersih. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மற்றவங்களை எப்படி நீ தீர்ப்பு சொல்றியோ அதே போல உங்களையும் ஆண்டவர் தீர்ப்பு சொல்லுவார். The measure you make on the people, you will be measured the same. Bagaimana kamu mengukur orang lain? Kamu dosa lah, kamu akan masuk neraka lah. Kamu ukur dia, perbuatan dia. Kamu mencakap kamu akan masuk neraka kerana dosa kamu. Jadi di sini Tuhan menasihatkan kita, begitu juga kerana kamu juga, kamu pun adalah pendosa. Bila kamu cakap dia, kamu akan masuk neraka. Yesus kata, ingat, kamu pun adalah pendosa, kamu pun akan masuk neraka. புரியுதுங்களா? நீ எப்படி அளக்கிறியோ அதே போல உன்னையும் ஆண்டவர் அளப்பார். The measure you measure on somebody, the same measure you will be measured by God. So do not judge anybody just because you think you are righteous. Jadi jangan kamu menghakimi sesiapa pun. Ingat, kamu adalah orang yang kebenaran. Kamu adalah benar. Kamu adalah suci. Kamu tak buat apa-apa dosa. Jangan kamu hakimi orang macam itu. Ingat, kamu pun adalah berdosa. தொடர்ந்து வாசிமா. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், kamu tak sedar bahawa di dalam mata kamu ada apa? Kayu balak. Yesus kata, mata kamu ada kayu balak. Kayu balak itu berapa besar? Kecil. Besar sangat. Kamu lupa, kamu adalah pendosa lagi besar daripada dia. Kayu balak, sebesar kayu balak dosa kamu. Tetapi kamu masih mau. உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு நீ பார்ப்பது என்ன? உன் கண்ணில் இருக்குது பெரிய
பெரிய உலக்கா கை பலம் பெரிய கட்டை மரக்கட்டை கண்ணில் இருக்குது. அது உனக்கு தெரியல, உன் கண்ணில் உள்ளது. உன் கூட்டாளே உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசி ஸ்பெக்ட்னாக்கா தூசினாக்கா இந்த மரம் வெட்டும்போது அந்த தூசி வருதுல, இந்த டஸ்ட் ட்ரீயோட டஸ்ட், அந்த தூசி நம்ம கண்ணில் தூசி விழுந்தால, அந்த சின்ன தூசி விழுந்தால கண்ணு எப்படி அரிக்கும் வலிக்கும். ஆமாவா இல்லையா? அது தண்ணி ஊற்றி அடிப்பீங்க, என்னோட ஊதுரா ஊதுரா ஊதுரானுங்க. ஆமாவா இல்லையா? எப்படி வலிக்குது உனக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவன் கண்ணில் உள்ள அந்த துரும்பு போய் நீ குறை சொல்லிட்டு இருக்கிறியே, உன் கண்ணில் பெரிய மரக்கட்டை இருக்குது. அந்த தூசியே உன்னால தாங்க முடியல. அந்த மரக்கட்டை உன் கண்ணில் இருந்தாக்க எவ்வளோ வலி இருக்கும். ஜடியா அப்போ yang ada di mata saudara kamu lihat dan memberi komen. Apalah mata kamu ada abu, mari saya tolong awak, saya keluarkan abu. Tapi Yesus kata, kamu sibuk sangat. Abu itu kamu komen, tetapi mata kamu ada kali balak lah. Itu lagi besar daripada abu lah. Kita rasa. Jadi ya, saudara kamu mungkin dia buat dosa kecil, dia cakap salah, dia marah orang, atau dia ambil barang orang. அவனோட சகோதரர் சின்ன பாவம் செய்திருக்கலாம், ஒரு தப்பா பேசியிருக்கலாம், ஏசிருக்கலாம், ஒரு அவனோட பொருள் இல்லாமல் எடுத்திருக்கலாம். அதுக்கு நீ பெரிய தீர்ப்பு சொல்றே, நீ நரகத்தை போவ, ஆண்டவர் நெருப்புல தள்ளுவார். இந்து சமயத்தில் சொல்லுவாங்க, உன் கால் கையை வெட்டப்படும். ஆமாவா இல்லையா? கொதிக்கிற எண்ணெயில் உன்னை பொறிக்கப்படும். ஆனால் நம்ம கிறிஸ்துவ அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் இயேசு அந்த மாதிரி அவங்க டைம் இல்லை ஐயாம் போரிங் பண்ணுறதுக்கு பொறிச்சி எடுக்க. சரிங்களா? ஆண்டவர் நரக வேதனை தான் உனக்கு, எரிமர வேதனை. அதுதான் அங்கே உட்காந்துட்டு கோழி ஆயா பார்க்க பாபிக்யூ பண்ணிட்டு பார்க்குறாரு இயேசு. ஓகே, ஆக நீ மற்றவனை குறை சொல்லிட்டு இருக்காத. உன் கண்ணில் பெரிய மர கட்டை இருக்குது, பழம் பெருசு. ஆனால் அவன் செய்த சின்ன பாவம் திருப்பு தான், சின்ன தூசி தான். அது இல்லாத கமெண்ட் பண்ணி அவனை மட்டம் தக்க, அவனை மனமாற செய்யாமல் அவனை இன்னும் நரகத்துக்குள்ள வைத்துட்டு தள்ளுற நீ. சரியா? அதுதான் ஆண்டவர் சொல்ற. உன்னோட கண்ணில் உள்ளது பாருடா. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? எப்படி நீ அப்படி சொல்லலாம்? உன் கண்ணிலே பெரிய மரக்கட்டை இருக்குது, பெரிய கட்டை. dalam mata kamu ada kayu bala, tetapi kamu tak sedar kamu adalah pendosa lagi besar. Tetapi kamu cakap kepada saudara kamu, mari saya tolong awak keluarkan abu dalam mata kamu. Anda saudara, bukanlah பெரிய இது. Bila kamu ada kayu bala dalam mata, macam mana kamu akan tolong dia keluarkan abu kecil itu dari mata dia? Jadi Yesus kata, kamu adalah pendosa lagi besar daripada dia lah. Lihat dosa kamu dulu sebelum kamu kotor, kamu sebut orang lain punya dosa. மற்றவங்களோட பாவத்தை குறைகள் சொல்லாதபடி உன்னோட குறை நீ பாரு. என்ன சொல்லுவாங்க, உன் முதுகுல உள்ள அழுக்கு நீ பாருடா அப்படின்ட்டு. நம்ம அப்படித்தானே பேசுவோம். முதுகுல அழுக்கு நீ தேய்ச்சி எடு. அது விட்டுட்டு மற்றவனோட பின்னால முதுகு பார்த்துட்டு இருக்கிறேன், நீ மற்றவனோட குறை பார்த்துட்டு இருக்கிறேன். நீ திருந்துன்றார் ஆண்டவர். நீ நீதிமான ஆவு. ஆக கிறிஸ்து பிரியமானவன் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து இரக்கம் எதிர்பார்க்கிறார். அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் சின்ன பாவம் செய்துட்டான். ஆண்டவர் அவனுக்கு சின்ன பாவம் தான்றாரு. ஆனா நீ இரக்கம் உள்ளவனா இருக்க வேண்டும். ஒரேடியா அவனை மட்டம் தாக்காத. jangan kamu ketuk habis sampai dia langsung tak boleh bangun. Faham? Jadi kamu kena berbalas kasihan, maafkan dia, bagi nasihat yang baik.
Yesus adalah Yesus yang mengasihi kamu. Kamu percaya kepada Yesus, kamu datang kepada Yesus, Yesus akan maafkan kamu. Raja Daud telah membuat dosa yang lagi besar apabila dia menginsaf dan datang kepada Tuhan Allah. Allah memaafkan dia. ஆண்டவர் தாவீதை மன்னித்தார். அவன் செய்த இன்னும் பெரிய பாவம், 2 பெரிய பாவம் செய்துட்டான். மற்றவனோட மனைவி எடுத்துக்கிட்டான். அதே சமயத்தில் அந்த அவளோட கணவனையும் கொண்டு விட்டான் பாருங்க. அப்போ இவன் ஒரு பெரிய பாவி இருந்த போதும் எப்ப அவனோட பாவத்தை உணர்ந்து அவன் ஆண்டவர் சமூகத்துல அவன் மன்றாடி பாவம் மன்னிப்பு கேட்கும்போது அவனுக்கு பாவம் மன்னிப்பு அவனுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆக உன்னோட சகோதரன் பாவத்துல விழும்போது அவனை ஒரேடியா நீ அடிச்சு கொன்றாத. வார்த்தையாலே கொன்றான். அவன் சொல்றமா இல்லையா? அவன் சொன்ன வார்த்தையை என்னால மறக்க முடியாது. அவனை மன்னிப்பேன், ஆனா அவன் சொன்ன வார்த்தை நான் மன்னிக்க மாட்டேன். அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறான். ஆக வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நியாயம் தீர்க்கும் போது, ஏன்னா நீங்க நியாயம் தீர்க்கும் போது நீங்க ஆண்டவருடைய இடமே எடுத்துடுறீங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் வருகையில் அவர் என்ன செய்ய போறாரு? நியாயத்திற்கு போறாரு. அப்ப அவர் வருகையில் வரும்போது நியாயத்திற்கு ஒண்ணுமே இல்லையே, அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்களே. அப்ப இயேசுக்கு வேலை எல்லாம் போயிடும். புரியுதா? அந்த நியாயத்திற்கு தகுதி முதலாவதாக நம்மளுக்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். Kamu tak ada layak untuk menghakimi sesiapa, kerana Yesus akan datang kali kedua untuk menghakimi kita semua. Dosa-dosa kita semua akan dihakimi. Adakah kamu layak untuk masuk ke syurga atau neraka? Itu adalah tugas Yesus. Jadi sebelum Yesus datang, kamu menghakim semua orang dalam dunia. Apabila Yesus datang, dia tak ada kerja pula. Semua orang sudah baik ya? Semua orang sudah dihakimi ya? Habis kerja saya apa? Bayar kaki ya? Agak kesetujuan. Tidak, முதலாவதாக ஆண்டவர் சொல்றார், நீங்க நீதிமான்களாக இருக்க வேண்டும், நீங்க இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் தாவீது உயிர்த்த போது இதுதான் எதிர்பார்த்தார். தாவீது ஒரு தேசத்துக்கே, எத்தனோ தேசத்துக்கு நான் உன்னை ராஜா வைத்திருக்கிறேன், எல்லாம் அதிகாரம், எல்லாம் அந்தஸ்து, குறையில்லாத ஆண்டவர் சொல்றாரு. உன் என்ன வேணும் கேளு, இன்னும் கொடுக்குறேன்றாரு. ஆனா நீ பாவம் மட்டும் செய்யாத, மற்றவங்களோட போய் நீ பறிக்காத, உனக்குன்ட்டு நான் கொடுத்துருக்கிறேன், அது வச்சு நீ நியாயம் தீர்த்து நீ நீதிமன்றங்களாக இரக்கமுள்ளவராக உன் தேசத்துக்கு, உன் ஜனத்துக்கு நீ இருக்கணும்னு தான் தாவீதுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தார். இன்றைக்கும் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மளை பிச்சை எடுக்கக்கூடலையே ஆண்டவர். என்ன இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து கொண்டிருக்கிறார், நம்ம தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். அதனால என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுக்குறாரு. ஏய் நீ பாவிடா, உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாருடா, நீ நரகத்துக்கு போடா, நீ வீணா போனோண்டா அப்படின்ட்டு நீ சொல்லாதுட்டு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதிக்கும் போது நீ நீதிமானா இருக்க வேண்டும். அவனுக்கும் ஒரு நீதி நீ சொல்ல வேண்டும். அவனுக்கு தேவைகள் உண்டு, அவனுக்கு உதவி தேவை, அதுல நீ இரக்கமுள்ளவனா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ நீதி உள்ளவன், இரக்கமுள்ளவனா இருக்க வேண்டும். குழந்தை என்ன இருக்குது? மாயக்காரனே, முதல் உன் கண்ணில் உள்ள உத்தரவு எடுத்து போடு. உன்னிடத்தில் இருக்கிற பாவத்தையிலிருந்து நீ முதல் விடுதலையாக, நீ பரிசுத்தவானா இரு. அப்ப உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரக்கட்டை அதை எடுத்து போனதான் உன் கண்ணு கிளியரா இருக்கும். உன்னிடத்தில் இருக்கிற பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகி நீ பரிசுத்தவானா இருக்கும்போது மற்றவனுக்கு நீ ஒரு சாட்சியாக இருப்ப. புரியுதுங்களா? உன் கண்ணில் உள்ள அப்போ yang ada dalam mata kamu kayu balak itu, apabila Yesus kata kamu keluarkan kayu balak daripada mata kamu,
Selepas itu kamu akan nampak terang, mata kamu akan terang, baru kamu boleh tolong saudara kamu keluarkan abu yang ada dalam mata saudara. Jadi apa yang Yesus kata sini, kamu adalah dosa juga. Keluarkan daripada segala dosa-dosa kamu itu, biar kamu jadi orang yang berkebenaran, supaya kamu boleh tolong saudara kamu yang dalam dosa, saudara kamu yang dalam susah. Jadi kamu akan ada kasih sayang Yesus kepada saudara. Agar Kristus Yesuவின் இரக்கம் அன்பு உன்னிடத்தில் இருக்கும். எப்ப நீ நீதிமானா வாழும்போது, எப்ப ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழும்போது, அப்ப நீ மற்றவங்களுக்கும் சாட்சியாக இருக்க. என் ஆண்டவர் இயேசு அன்புள்ளவர், என் ஆண்டவர் இயேசு இரக்கம் உள்ளவர், என் ஆண்டவர் இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர், என் ஆண்டவர் இயேசு பரலோகம் உனக்கு வைத்திருக்கிறார். ஆக அது சொல்றதுக்கு உனக்கு தகுதி உண்டு. ஏன்னா உன்னிடத்தில் அந்த பெரிய மரக்கட்டை எடுத்தாச்சு, நீ தெளிவாக பார்க்கிற, நீ தெளிவாக இருக்கிற, you are clear in conscience, then you can be a truthful servant of God. ஆண்டவர் ஒரு நல்ல உண்மையான ஊழியக்காரனாக நீ காணப்படுவாய். தொடர்ந்து என்ன முடிஞ்சு கிறிஸ்துவ ஊழியக்காரர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் இதுதான் எதிர்பார்க்கிறார். மற்றவங்களை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காத, உன்னிடத்தில் இருந்து முதல் நிற்பாரு. இன்னொரு வார்த்தையை சுருக்கமாக நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 13 எடுமா. 1 கொரிந்தியர் 13 வசனம் 4-5 வாசி. அன்பு குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் ஞாபகப்படுத்துகிறார். அன்பும் நீதியும் சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. நீ அன்பாக இருக்கும்போது, இயேசுவின் அன்பு நீ பெற்றுக்கொள்ளும் போது, அந்த அன்புனால நீ பொறாமப்பட மாட்டே. இவன் என்ன எவ்வளோ பாவியா இருக்கிறான், எவ்வளோ நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, இவன் பாருங்க திருடனா இருக்கான், நல்லா இருக்கான், பொறாமப்படாத. சரியா? ஆண்டவருடைய ஆசீர்வதிச்சிருக்கிறார், அது குறித்து சந்தோஷப்படு. தொடர்ந்து அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. ஆக நீங்களும் கிறிஸ்துவின் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You have to carry the love of God. Kamu kena ada kasih sayang Yesus Kristus dalam kamu. Apabila kamu ada kasih sayang Yesus dalam kehidupan kamu, kamu tidak akan marah di atas orang lain, kamu tidak akan dengki di atas orang lain, kamu akan tolong orang lain. Agar இந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கும்போது உனக்கு நல்ல குணம் வரும். ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்குள்ள தகுதிப்படுத்துகிறார். ஏன்னா நீ நல்லவனாக இருக்கிறாய், நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிற, மற்றவங்க மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிற, மற்றவங்களோட தேவைகள் உனக்கு தெரியுது, நீ சந்திக்கிற. அவன் எப்படியோ கெட்டு போகட்டும், இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் ஏன் பகிர்ந்து கொள்ளணும்? ஆண்டவர் முன்னால் முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நீ இந்த பூமியில் எது சேர்த்தாலும் நீ பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. புரியுதுங்களா? நீ 10 வீடு வாங்கி 10 காடி வாங்கி 10,000 கோடி நீ பணத்தை சேர்த்து வைத்தாலும் போகும்போது ஒரே குட்டி தான். அது எத்தனை அடி? 6 அடி மண்ணுக்குள்ள தான் நீ போகிற. நீயும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே போவாய், நீ மண்ணாவாய். Kamu datang daripada tanah, kamu ditubuh daripada tanah. Apabila kamu mati, kamu akan masuk ke kubur tanah juga. Apa yang kamu selamatkan dalam dunia ini, kamu ada simpanan bank balance berjuta-juta, satu sen pun kamu tak bawa ke syurga. நீ ஆண்டவரோட பிள்ளையா இருக்கும்போது பரலோகத்துல எல்லாம் ஆண்டவர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் ரெடியா இருக்குது. நீ ஒன்றும் இங்கிருந்து கொண்டு போக வேணாம். ஆண்டவர் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உனக்கு தங்கறதுக்கு ஒரு இல்லம் ஆண்டவர் ரெடி பண்ணிருக்கிறார்.
அந்த இல்லத்தில் உனக்கு தேவையான எல்லாத்தையும் ஆர்டர் செய்யலாம். இங்கே நீங்கள் வந்து ஒரு ஏக்கோனுக்கு 2 ஏக்கோனு, வைஃபை, ஹைஃபை, வேற என்ன சவுண்ட் சிஸ்டம் அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் அங்கே பெரிய தேட்டரை வச்சிருக்கிறார். சரியா? ஆண்டவர் எல்லாவற்றும் செய்வராக கிறிஸ்துவுக்கு இரக்கமுள்ளவராக நீங்கள் காணப்படும். நீங்கள் மற்றவங்க மேலே உடனடியாக அவங்களை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, ஒரு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. உதாரணம் ரோமர் 14:10 ரோமர் 14 ரோமா ப்ளஸ் அது வாசிச்சதில் சரிகித்தரும் ஐயா ஸ்கூலு. இப்படி இருக்க நீ உன் சகோதரனே குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாக பாரு, நானா இருக்கிறேன், என் பிள்ளை அவங்கள பாரு, அவங்கள பாரு, இப்படி நாசமா இருக்குது. நீ என்ன தீர்ப்பு சொல்றது? அவர் சொல்றாரு பாருங்க, வந்து நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினோட ஜட்ஜ்மென்ட்க்கு, அவரோட நியாய தீர்ப்புக்கு எல்லாரும் முன்பாக நிற்பங்க. Don't you think that you are righteous, you are holy? You will not stand in the sight of God on His second coming. அவரோட இரண்டாம் வருகை நீ என்னவா இருந்தாலும் என்ன, நீ தத்துவா இருக்கலாம், தன்சிரியா இருக்கலாம், ஒரு பொங்காராவா இருக்கலாம். ஆனா அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே எந்த பதவியில நீ இருந்தாலும், நீ எந்த கொம்பனா இருந்தாலும் நீ நின்றான். எல்லாரும் நிற்க வேண்டும். நீ பாவியோ நீ நீதிமானோ, நியாய தீர்ப்பு நின்று அந்த நியாயத்துக்கு நீ பதில் சொல்லியாகும். அந்த நியாய தீர்ப்பு போறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அது நீங்க செய்யாதுங்க. இப்ப பூமியில நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கலாம், அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறான். நீங்க நியாயத்துக்கு பாவம் செய்தான், அதனாலதான் அவன் இப்படி கஷ்டப்படுறாங்க. இந்த குடும்பம் கஷ்டப்படுது, பாவம், அப்படி பாவம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் தோத்திரம் சொல்லுங்க, புரியுதுங்களா? அந்த தோத்திரம் சொல்லி முன்னாள் முடிந்தா அவங்களுக்கு உதவி செய்யுங்க, புரியுதா? ஏன்னா எல்லாரும் பாவிங்க. அதான் ஆண்டவர் சொல்றாங்க, உன் கண்ணில் பெரிய மரக்கட்டை இருக்குது, அதை விட்டுட்டு அவன் கண்ணில் உள்ள துருப்பு பார்த்து ஏய் நீ பாவிடா, நீ நரகத்துக்கு போகடா அப்படின்ட்டு சொல்றாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். டோன்ட் பி கொம்பு முனைகிறான். கொம்பு முனைந்தா அது பிசாசு தான் கொம்பு வருது. ஆமா இல்லையா? சாத்தான் தான் கொம்பு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வேலை நீங்க செய்யாதுங்க. ஓகே, நீதிமானதாக இருக்க ஆண்டவர் நீதிமான இருக்கிறார். உங்களுடைய பரிசுத்தமான எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாத எவனோ தேவனோட பேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவர் வருகை மிக சீக்கிரம். அவர் நியாய தீர்ப்பு போறார். நம்ம ஜட்ஜ் பண்ணாதுங்க. புரியுதுங்களா? ஏய் பிள்ளைங்களா, கேட்டுங்களா இல்லையா? இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பாஸ்டர் கதை சொல்லிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சுதான் கதை. தாவீது என்ன பாவம் பண்ணா? 2 பாவம் பண்ணா. சொல்லுங்க. முதல் கொலை பண்ணா, 2வது ஒருத்தவங்களோட மனைவி. அந்த மனைவி பேர் என்ன? பெத்சிபா. என்ன பேரு? பெத்சிபாவோட கணவரோட பேர் என்ன? ஊரியா. ஏன் அந்த ப்ராஃபட் தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு எச்சரித்தான். தீர்க்கதரிசி பேர் என்ன? ஏத்தர். சரியா? ஆக தாவீது கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவீது ஆண்டவர் ராஜா ஆக்கினார். அதுக்கு முன்னுக்கு அவன் என்ன வேலை செஞ்சான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் உயிர்த்தினார். உயிர்த்தி ஆண்டவர் அவனை நீதி உள்ளவனாக வைத்தார். அவருக்கு நீதி எதிர்பார்த்தார். நீதிமான இருப்பான். அவன் அநியாயம் பண்ணான், பாவம் பண்ணான். சரி, கிறிஸ்து பெரியமானங்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்மளை உயிர்த்து வச்சிருக்கிறார். நம்மளை பிச்சைக்காரனாக ஆண்டு சொல்றாருல, உன் திராணிக்கு மீறாக நான் உன்னையே சோதிக்க மாட்டேன். ஆண்டவர் நிச்சயம் சந்திப்பார். கஷ்டம் இருக்கலாம், நோய் இருக்கலாம்,
பணம் பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஒப்படைங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் வருகைக்கு, அவர் நீதிக்கு, அவர் நியாய தீர்ப்புக்கு நாம் காத்திருக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்படுவோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்று நாள் நீ கொடுத்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனே, உன் வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் மற்றவங்க மேலே அநியாயமாக தீர்ப்பு சொல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ள தேவனே. எங்கள் வாழ்க்கையிலும் பாவ வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும். எங்களை பரிசுத்தவான்களாக நீ ஆண்டவரை நடத்த, மற்றவங்க மேலே நாங்கள் நீதி உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக எங்களை நடத்தபடியாக கேட்கும். கிறிஸ்து இயேசு உங்களோட வருகைக்கு நாங்கள் எல்லாரும் நியாய தீர்ப்பில் நிற்கிறோம். அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை நடத்தும். ஜீவனோட ஆண்டவராக இயேசு நாங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நல்லவர் தொடர்ந்து